வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கோம். இந்த 3 பேரில் முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படி என்று சொன்னா, என்ன பேர் தம்பிக்கு? ஆதிக்ஷன். ஆதிக்ஷன். அப்பாவுக்கு என்ன பேர்? ஆதிக்ஷன் ஜெகன். அம்மா தஷா. வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கணும்? ஆதிக்ஷன் வீட்டை அண்ணா, அம்மா, அப்பா, நான். சரி, அண்ணாக்கு என்ன பேர்? ஆருக்ஷன். ஆருக்ஷன். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சென்ட் ஜான் சூப்பர் ஸ்கூல்ஸ். டீச்சருக்கு என்ன பேர்? அபிராமி மிஸ். சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? முதல்ல பாட்டு. செப்பா. சின்ன சின்ன கண்டுக்குட்டி, சிறிய வெள்ளை கண்டுக்குட்டி, துள்ளியோடும் கண்டுக்குட்டி, சோம்பல் இல்லா கண்டுக்குட்டி, கட்டை 4 கால்களுண்டு, கள்ளமில்லா உள்ளமுண்டு, பட்டு மேலி வாழும் உண்டு, பார்க்க அழகு கண்டுக்குட்டி, அம்மா அம்மா என்று நீ அழுவதேனோ கண்டுக்குட்டி, அம்மா சும்மா பார்த்து வா அருகில் பாயும் கண்டுக்குட்டி, அருகில் பாயும் கண்டுக்குட்டி. சரி, ஓகே. யார் சொல்லித்தர வீட்டை பாடம்? அப்பா. அப்பா. ஏன் அம்மா சொல்லி தர மாட்டாவோ? இல்லை, ஏன்? அவக்கு வேலை. அப்பாவுக்கு வேலை. சரி, அப்பா என்ன வேலை செய்யறாரு? அம்மா என்ன வேலை செய்யறா? அப்பா பெரிய ஆக்களுக்கு டாக்டர் பார்க்குறார், அம்மா சின்ன ஆக்களுக்கு பார்க்குறார். ஓகே, அப்போ 2 பேருமே டாக்டர் தான். பிள்ளைக்கு என்ன வேற விருப்பம்? இன்ஜினியர், மெக்கானிக். மெக்கானிக், இன்ஜினியர். சரி, வீட்டை என்னெல்லாம் கலாட்டி போட்டுவீங்க? மோட்டார் பைக். ஓடுமோ அல்லது கலாட்டி பார்க்கறது என்னென்ன இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி? அப்பா காட்டி பார்க்க நான் பார்க்குறேன். அப்பா பார்க்க நீங்கள் போய் நின்று பார்ப்பீங்களே. உங்களுக்கு டாக்டர் பிடிக்கல? ஏன்னாங்க எனக்கு வேலை செய்யணும். அச்சோ, நிறைய வேலை செய்யணும். எந்த நேரம் நித்திர முழிக்கணும். என்ன இந்த இன்ஜினியர்னா நாங்கள் வேலையை செய்துட்டு வந்து வீட்டை படுத்து நல்லா நித்திர கொள்ளலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், அப்படித்தானே? சரி, ஓகே. இப்போ என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? கிரிக்கெட். யாரோட விளையாடுவீங்க? அண்ணாவோட. நீங்களும் அண்ணாவும் தான்? பக்கத்து வீட்டு இருக்கிற ஆக்கள் வருவீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆக்களும் சேர்ந்து தான் விளையாடுவீங்க. அப்போ ஸ்கூலில் விளையாடுற இப்போ தான் 2ஆம் ஆண்டு, கொஞ்சம் போகட்டும் என்ன, அதுக்கு பிறகு போய் விளையாடலாம். சரி, உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? ஆதிசன். ஆதிசன். ஏன் அவரை நிறைய பிடிக்கும் உங்களுக்கு? அவன் என்ன அவன்ட வீட்டுக்கு தான் இப்போ அதான் போகிறேன்னா அவன்ட ஃபோன் நம்பர் தான் இருக்குது என்னட்ட. ஓகே, ஃப்ரெண்டுன்றபடியே அவட்ட விட்ட போகிறீங்க. அவட்ட ஃபோன் நம்பர்லாம் வச்சுருக்கிறீங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டோ? ஸ்கூல் ஃப்ரெண்டா. ஓகே. இன்னும் குளப்படி செய்வீங்க 2 பேரும் சேர்ந்து? சும்மா எழும்பி தெரியுங்க. சும்மா எழும்பி தெரிஞ்சா டீச்சர் என்ன செய்வா? உங்களுடைய டீச்சர் ஒன்றும் செய்ய மாட்டா. ஒன்றும் செய்ய மாட்டா, அப்படி விட்டுடுவா. பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லியா? இல்லை, நாங்கள் சும்மா வாஷ்ரூம் போட்டு வரேன். சும்மா வாஷ்ரூம் மட்டும் போய் சொல்லிட்டு போகிறது. சரி, அப்போ டீச்சர் இந்த ப்ரோக்ராம் பார்த்தா என்ன விட மாட்டா. என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸ். அம்மா என்ன சாப்பாடு டேஸ்ட்டாக செய்வா? அம்மா பூரி. பூரி செய்வா. அப்பா சிக்கன். சிக்கன். அப்போ அம்மாக்கும் சமைக்க தெரியும், அப்பாவுக்கும் சமைக்க தெரியும். சரி, உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எப்போ பழக போறீங்க? அம்மா சொல்லி தருவாங்க. அம்மா பிறகு சொல்லி தருவா, நாங்கள் பழகுவோம். என்ன ஆறுதல இன்ஜினியராக வந்த அப்புறம் பழகுவோம் என்ன? சரி, ஓகே. இப்போ என்ன கதை சொல்கிறீங்களா? என்ன கதை சொல்ல போகிறீங்க? மேஜிக் குக்கிங். சரி, சொல்லுங்க. ஒரு ஊர்லையா அம்மாவும் ஒரு கேளும் இருந்துச்சுனாமா. அவைகளுக்கு ரொம்ப பஞ்சாமா. அப்போ ஒரு நாள் சாப்பாடே இல்லாமல் போயிட்டான். அப்போ அந்த கேர்ள் சும்மா காட்டுக்குள்ளே நடந்து போனாவாம். அப்போ ஒரு பாட்டியை பார்த்தாவாம். அப்போ அந்த பாட்டி கேட்டாவாம், என்னத்துக்கு சோகமாக இருக்கிறீங்க கேட்டாவாம். அப்போ அந்த கேர்ள் சொன்னாவாம், எங்களோட
எங்களோட ஊர்ல சாப்பாடு இல்லைன்னு சொன்னாவாம். அப்ப அந்த பாட்டி ஒரு மேஜிக் குக்கிங் போட்டு வச்சிருந்தாவாம். அப்ப குக் லிட்டில் பாட் குக்குன்னு சொன்னாவாம். அப்ப அது குக் பண்ணிச்சா. அப்ப ஸ்டாப் லிட்டில் பாட் ஸ்டாப் சொல்ல அது ஸ்டாப் பண்ணிச்சான். அப்ப ஒரு கஞ்சி குக் பண்ணிச்சான். பேருந்து அந்த கேளுக்கு கொடுத்தாவாம் பாட்டி. பேருந்து அவன் அம்மாவுக்கும் அவங்க அம்மாவும் சாப்பிடலன்னு சொன்னாவாம். அப்ப பாட்டி அவக்கே கொடுத்துட்டாவாம் கொட்ட. அப்ப அவ வீட்டை போய் சேர்ந்தாவாம். அப்ப குக் லிட்டில் பாட் குக்குன்னு சொல்ல குக் பண்ணிச்சா. ஸ்டாப் லிட்டில் பாட் ஸ்டாப் சொல்ல ஸ்டாப் பண்ணிட்டான். பேருந்து சாப்பிட்டேன். பேருந்து அவ வியாட போட்டாவாம். பேருந்து வந்து அவன் அம்மாவுக்கு பசிச்சுட்டான். அப்ப குக் லிட்டில் பாட் குக்குன்னு சொன்னாவாம். அப்ப என்னோட ஸ்டாப் பண்றேன்னு தெரியாம அவ ஸ்டாப் ஸ்டாப்னு சொன்னாவாம். ஸ்டாப்பே பண்ணல. ஒளியால இருக்கிற ஆக்கள் எல்லாம் அது வார்த்தையே தெரியாது. அப்ப அவ வியாடி முடிச்சுட்டு வர எனக்கு கஞ்சி கொட்டிக்கிட்டு இருந்துச்சான். அப்ப அவ சொன்னாவாம் ஸ்டாப் லிட்டில் பாட் ஸ்டாப்னு சொல்ல எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டான். அவ்வளவுதான் கதை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? தெரியாத ஒரு பொருள்ல நாங்கள் தெரிஞ்சுதான் அதை பயன்படுத்தணும். என்ன இப்ப அம்மா வந்து முதல்ல அதை தெரிஞ்சு பயன்படுத்தியிருந்தா சாப்பாடு வந்து என்ன நடந்திருக்கு? வீணாகி இருக்காது. நீங்க சாப்பாடு வீணாக்குவீங்களோ? அம்மா சமைச்சு தர எல்லா சாப்பாடும் சாப்பிடுவீங்களோ கொட்டுவீங்களோ? கொண்டே சொட்டு தான் மரக்கறின்னு சாப்பிட்றேன். ஏன்? என்ன அந்த பம்கின் கறி தான் பிடிக்காது. அப்ப அதை மட்டும் நாங்க சாப்பிடாம விடுவோம். ஏன் வீணாக்குவான்? அதை வாங்கி சாப்பிடாம கொட்டாமல் நாங்க அதை சாப்பிடாம விட்டால் என்ன? சாப்பிடாம விட்டுட்டு அம்மாட்ட கொடுக்கணும். நீங்க கொட்ட மாட்டீங்க, அம்மாட்ட கொடுத்துருவீங்க. அப்ப என்ன மரக்கறி பிடிக்கும் நிறைய? அப்ப எனக்கு கோவா பிடிக்கும். கோவா வர சாப்பிடுவீங்களோ? என்ன சாப்பிடுவீங்களோ? சம்பல் செய்து சாப்பிடுவீங்களோ? கறி சமைப்பாங்க அம்மா. கறி கோவா கறி என்ன நிறைய பிடிக்கும். சரி, மச்சத்துல என்ன பிடிக்கும்? மச்சத்துல சிக்கன். அதான் அப்பா டேஸ்டா செய்வார் என்ன? சரி, ஓகே. இப்ப எனக்கு பயம் சொல்றீங்களே, சொல்லுங்க. I had a little pony. His name was Dapple Gray. I lent him to a lady to ride a mile away. She whipped him, she lashed him, she rode him to the mile. I would not lend my pony now for all the ladies hire. சரி, யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? பிரியா மிஸ். பிரியா மிஸ் வேறு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? I'm a little seat, queen bee, my bet. வேறு என்னது? இவ்வளவுதான் எனக்கு சொல்லி தந்திருக்கிறா. பிள்ளைக்கு என்ன பாடம் பிடிக்கும்? கணிதம். இத்தனை மார்க்ஸ் இருப்பீங்க கணிதத்துக்கு? கணிதத்துக்கு 90க்குள்ள இருப்பேன். 90க்கு மேலேயோ 90க்குள்ளேயோ? 90க்குள்ளே 100க்கும் இடையில எடுத்துடுறது. 100க்கும் 90க்கும் இடையில எடுத்துடுறது. சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆதிக்சன் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு. ஆதிக்சனும் அண்ணா அப்பா அம்மா எல்லாம் எங்க போயிருக்கிறீங்க? கொக்குவில தாண்டி வேற ஒரு இடம் போனதில்லை. ஒரு இடம் அம்மா கூட்டிட்டு போயிலையோ? அதாலதான் உங்களுக்கு டாக்டர் வேலை பிடிக்கல போல. என்ன 2 பேருமே வேலைன்னு போனா அங்க கூட்டிட்டு போறதுண்டு. சரி, ஓகே. அப்ப இனி அம்மா அப்பா அங்க டைம் லீவ் எடுத்து பிள்ளைய கூட்டிட்டு போவா. சரி, மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். ஆதிக்சன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். மற்ற 2 குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை திறந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? பொண்ணு வந்திருக்கிறா. பொண்ணுக்கு என்ன பேர்? ரிதமிகா. ரிதமிகா. என்னென்ன பாட்டு பாடுவீங்களோ ரிதமிகா?
என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? ஆயப்பாடி மாலை. ஆயர்பாடி மாளிகை. சரி, ரிதமிகாண்ட அம்மாக்கு என்ன பேர்? விஜயதர்ஷினி. அப்பாக்கு? பிரகாஷன். 2 பேருமே என்ன செய்யணும்? அப்பா டாக்டர், அம்மா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஓகே. பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம்? டாக்டர். அப்போ அப்பாண்ட வேலை பிடிச்சிருக்கு நிறைய. போயிருக்கிறீங்களோ? எந்த ஹாஸ்பிட்டல் அப்பா? ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல். ஓகே, சரியா. இப்போ எனக்கு அப்போ பாட்டு படிக்காதீங்களோ? பாரு. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறார் தாலேலோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறார் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறார் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகிறார் ஆராரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறார் தாலேலோ. பின்னலிட்ட கோப்பியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் பொல்லீலை செய்தார் தாலேலோ. பின்னலிட்ட கோப்பியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் பொல்லீலை செய்தார் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயப்பாடி மாளிகை தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறார் தாலேலோ. கண்ணன் அவன் தூங்கிவிட்டார் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணன் அவன் தூங்கிவிட்டார் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதி முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோப்பியரே வாரீரோ. கன்னியரே கோப்பியரே வாரீரோ. ஆயப்பாடி மாளிகை தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறார் தாலேலோ. ஓகே. யாருக்கு சங்கீதம் படிக்கிற நீங்க? யாருக்கு சொல்லித்தரது பாட்டெல்லாம் விட்டு? அம்மா தான் சொல்லி தருவா. சரி, என்னெல்லாம் அம்மா சொல்லி தந்திருக்கிறா? டான்ஸ். டான்ஸ், பாட்டு எல்லாமே அம்மா தான் சொல்லி தருவா. என் அம்மாவுக்கு டான்ஸ் தெரியுமோ? சரி, ஓகே. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? நான், அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, தாத்தா, மாமா. சரி, அக்காக்கும் தங்கச்சிக்கும் என்ன பேர்? அக்காக்கு நேஷிகா, தங்கச்சிக்கு சிருஷ்டிகா. நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? ரிதமிதா. ரிதமிகா. ரிதமிகா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 3. எந்த ஸ்கூல்? பொஸ்கோ. டீச்சருக்கு என்ன பேர்? நிரஞ்சனி. ஸ்கூல்ல குளப்படி இல்லை போல. குளப்படியோ? கொஞ்சம். கொஞ்சம். அப்படி என்ன கொஞ்சம் குளப்படி செய்வீங்க? கதைப்பம். கதைப்பம். யாரோட கூட கதைக்க பிள்ளைக்கு பிடிக்கும்? ஃப்ரெண்டோட. என்ன பேர் பிள்ளைங்க ஃப்ரெண்டுக்கு? நைனிகா. யார் கதைச்சா பிள்ளைக்கு பிடிக்காது? பிடிக்கும். யார் கதைச்சாலும் பிடிக்கும். என்னண்டா என்ன கதைப்பீங்க அப்படி? வீட்டுல நடந்த எல்லா கதையும் போய் சொல்றது போலதான். அப்படியோ? சரி, ஓகே. பயம் சொல்றீங்களே, சரி. 3 guests. I had a little tea party this afternoon at 3. It was very small. 3 guests in all. Just I, myself and me. Myself ate up the sandwiches and I drank the tea. It was also who ate up the pie and passed the cake to me. ஓகே. என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? நூடுல்ஸ். நூடுல்ஸ் என்னத்தோட சாப்பிடுவீங்க? சோஸ்.
மிரக்கறி என்ன மரக்கறி பிடிக்கும்? தக்காளி தக்காளி பழம் நிறைய பிடிக்கும், அதாலதான் சோஸும் பிடிக்குமோ? தக்காளி சோஸை சாப்பிடுவீங்க நிறைய? சரி, தக்காளி பழம் என்ன செய்து தந்தா சாப்பிடுவீங்க விரும்பி? குழம்பு வச்சா சாப்பிடுவீங்களா? என்ன செய்து தந்தா? இறைச்சிக்கு ஓ, எல்லா இதுக்குள்ளேயும் போட்டு தருவணும். தக்காளி பழம் போட்டால் தான் நாங்கள் சாப்பிடுவோம், அப்படித்தானே? ஆ, சரி, ஓகே. தங்கச்சிக்கு எத்தனை வயசு? அடுத்த வருஷம் 1 வயசு. 1 வயசும் முதலாம் ஆண்டு படிக்க போறா அடுத்த வருஷம். அடுத்த வருஷம் 1 வயசு, ஜனவரி 6. ஜனவரி 6 தான் தங்கச்சிக்கு 1 வயசு. அக்கா? அக்காக்கு இப்ப 11. 11. சரி, அக்காவும் நீங்களும் என்ன சண்டை பிடிப்பீங்க? தங்கச்சி யார் தூக்குறேன் தூக்க பிடிக்குமோ பிடிக்காதோ? பிடிக்கும். தூக்க பிடிக்கும், அதால யார் தூக்குறதுண்டு, யார் தூக்குறது, யார் நிறைய தரம் வச்சிருக்கிறதுண்டு, அப்படித்தானே? சரி, என்னெல்லாம் செய்வீங்க தங்கச்சிக்கு நீங்க? விளையாடுவோம். குளிக்க வாக்குறது எல்லாமே அம்மா அக்கா நான் எல்லாரும். அம்மம்மா? அம்மம்மாவும் குளிக்க வாப்பேன். நம்ம வேலைக்கு போனா அம்மம்மா தானே பார்க்கணும். வீட்டு யார் சமைக்கிறது? அம்மம்மா. அம்மம்மா தான் சமைப்பா. அப்ப உங்களுடைய அம்மாவுக்கு சமைக்க தெரியாதோ? சமைக்க தெரியுமா, தங்கச்சியோட இருப்பா. அதானே, அம்மம்மா தான் முழு வேலையும் செய்யறா. சரி, அம்மா என்ன சாப்பாடு டேஸ்டா செய்வா? அம்மம்மா என்ன சாப்பாடு டேஸ்டா செய்வா? எல்லாம் செய்யும். எல்லாருமே எல்லாம் சமைப்பேன். உங்களுடைய அப்பா? அப்பா இறைச்சி வைப்பேன். இறைச்சி சமைக்க தெரியும் அப்பாவுக்கு டேஸ்டா. சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். ரிதமிகா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறோம். ரிதமிகா, எங்க எல்லாம் போயிருக்கிறீங்க? வவுனியா, கொழும்பு, புத்தளம். சரி, இலங்கை ஃபுல்லா ஓரளவுக்கு சுத்தி பார்த்தாச்சு, அப்படித்தானே? சரி, எது பிடிக்கும் பிள்ளைக்கு? எந்த இடம் நிறைய பிடிச்சிருக்கு? கொழும்பு. ஏன் யாழ்ப்பாணம் பிடிக்கல? சரி, கொழும்புல என்ன பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு நிறைய? கொழும்புல வாட்டர் பார்க். அதுதான் நிறைய பிடிச்சிருக்கு. தங்கச்சியும் வந்தவாவா இல்லை நீங்களும் அக்காவும் மட்டும் போனீங்களா? எல்லாருமே போனது. சரி, ஓகே. இப்போ எனக்கு விடுகதை கேட்க போறீங்களா? கேளுங்க. ஒரு முதலாளி ஒரு காகம் வச்சிருந்தாரா. அந்த காகம் நல்ல சாஃப்டா இருந்ததா. அப்பா வேற அந்த காகத்துக்கு என்ன பேர் வைப்பார்? தெரியாது. மைக்ரோசாஃப்ட். சாஃப்டா இருக்கிறதாலையோ? சரி, ஓகே. ஒரு ஆள் 8 மாடியிலேருந்து ஒரு ஃப்ரைட் ரைஸையும் வாழைப்பழத்தையும் கீழே போட்டா எது ஃபாஸ்டா போய் கீழே விழும்? வாழைப்பழம். ஃப்ரைட் ரைஸ் அது ஃபாஸ்ட் ஃபுட், அப்படியா ஃபாஸ்டா விழும். சரி. செல்போனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? மனிதனுக்கு கால் இருந்தா தான் பேலன்ஸ் பண்ண இயலும், செல்போனுக்கு பேலன்ஸ் இருந்தா தான் கால் பண்ண முடியும். யாரெல்லாம் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? அக்கா. அக்கா. சரி, அக்கா வேற என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? பாட்டு பாட. பாட்டு பாட. சரி, அக்கா என்ன பாட்டு பாட சொல்லி தந்தவா? ஆயப்பாடி மலை. சரி, விடுகதை கேட்டு முடிஞ்சதோ அல்ல இருக்கோ? இருக்குதோ? சரி, கேளுங்க. இப்படி எனக்கு தெரிய போறது இல்லை, நீங்க தான் சொல்ல போறீங்க, கேளுங்க. 4 டீயும் ஒரு ஜியும் வர ஒரு இங்கிலீஷ் வேர்ட் சொல்லுங்க. 4 டீயும் ஒரு ஜியும். தெரியாது. ஒரிஜினாலிட்டி. ஒரு ஜி 4 டீ. சரி, ஓகே. சைக்கிள் செயினுக்கும் தங்க செயினுக்கும் என்ன வித்தியாசம்? சைக்கிள் செயின் சைக்கிள்ல ஓடுறது, தங்க செயின் கழுத்துல ஓடுறது. தங்க செயினை வச்சு தங்கம் எடுக்கலாம், ஆனா சைக்கிள் செயினை வச்சு சைக்கிள் எடுக்கலாம். முடிஞ்சதால இருக்கா? சரி, கேளுங்க. ஒரு ஆள் ஒரு இன்டர்வியூக்கும் போக மாட்டார். மீன் வேலை வேண்டாம் போல இருக்கு. அவர்கிட்ட அப்பா சொல்லி இருக்கிறாராம், 4 பேர் கேள்வி கேட்கிற மாதிரி நீ நடந்து கொள்ளக்கூடாது. அதால ஒரு இன்டர்வியூக்கு போயில. என்ன இன்டர்வியூக்கு போனா நிறைய கேள்வி கேட்பினம் தானே?
சச்சோ, உங்களுடைய அப்பா அம்மா அப்படியே சொல்லி தந்திருக்கிறேன். உங்களுடைய அப்பா அம்மா அப்படியே சொல்லி தந்திருக்கிறேன். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம். ரிதமிகா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை திறந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்த என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? சரத். சரத். இந்த அப்பாக்கு என்ன பேர்? கோதாஸ். அம்மாக்கு? அனுசா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் சரத் வீட்டை? அம்மம்மா, தங்கச்சி, அப்பா, அம்மா, நான். சரி, தங்கச்சிக்கு என்ன பேர்? தயசிதா. ஓகே, அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும்? அப்பா பிஸ்னஸ் செய்ய, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, பிள்ளைக்கு என்னம்மா வர விருப்பம்? பைலட். பைலட்டாக வர போறீங்க. வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன வேண்டி கொடுக்க போறீங்க? என்ன? ஃபோன். ஃபோன் தான் வேண்டி கொடுக்க போறீங்க, வேற ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களோட தங்கச்சிக்கு நிறைய பிடிக்குமோ தங்கச்சிய? சரி, என்ன வாங்கி கொடுப்பீங்க தங்கச்சி? என்ன யோசிக்கல, அப்படித்தானே? நாங்கள் யோசிச்சுட்டு நிறைய வாங்கி கொடுப்போம் தங்கச்சிக்கு. பரத். சரியா பரத்? சரி, எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 3. எந்த ஸ்கூல்? சென்ட் பெனடிக்ட். சரி, டீச்சருக்கு என்ன பேர்? சந்தனா. சந்தனா. சந்தனா டீச்சர். அச்சா டீச்சரோ? சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? உலகநீதி. உலகநீதி சொல்லுங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், போகவிட்டு புறந்தள்ளி திரிய வேண்டாம், நெஞ்சார பொய்யனை சொல்ல வேண்டாம், மனம்போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மூத்தோர் சொல் வார்த்தையினை மறக்க வேண்டாம், கருதாமல் கர்மங்கள் முடிக்க வேண்டாம். அப்படியே இடையில கொஞ்சத்தை மறந்து போனாச்சு. ஏன்? ஞாபகம் வரையில போல, அப்படியோ? செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம், உங்களவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். ஓகே, யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? அம்மா. அம்மா. அம்மா வந்து வடிவா சொல்லி தரலையோ? அல்ல நீங்க கிரகிக்கல போல, அப்படியோ? என்ன கிரகிச்ச நீங்கள் அம்மா சொல்லி தரேக்க? நல்ல பேர் இங்கே ஊர் சிந்தனையில இருந்திருக்கிறீங்க போல, அப்படியோ? பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கிரிக்கெட். யாரோட விளையாடுவீங்க? அண்ணாவோட. அண்ணாவோட. அண்ணா இருக்கும் உங்களுக்கு? ஒன்றோட அண்ணா. ஒன்றை விட்டு அண்ணா இருக்கிறார். சரி, வேறு எங்கெல்லாம் விளையாடுங்க? அண்ணாவோட விளையாடுங்க. வேறு? தங்கச்சி. தங்கச்சியோடையோ? தங்கச்சி எத்தனையாம் ஆண்டு படிக்கிறா? சரி, தங்கச்சி என்ன செய்வா? கிரிக்கெட் விளையாடுக என்ன செய்வா? அவ உள்ளேந்து படிப்பா. தங்கச்சியோட தானே நீங்க விளையாடுவீங்க? விளையாடுற நீங்களோ கிரிக்கெட்? இல்ல. அதைத்தான் கேட்டேன் நான், யாரோட விளையாடுவீங்க? சரி, அப்ப தங்கச்சியோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? கண்ணாமூச்சி. கண்ணாம்பூச்சி விளையாடுவீங்க. சரி, அப்ப தங்கச்சிக்காய் எல்லாமே விட்டு கொடுப்பீங்களா நீங்கள்? அல்ல அடம் பிடிப்பீங்களா நீங்களும் தங்கச்சியும் சேர்ந்து? அடம் பிடிப்பீங்களோன்னு கேட்டேன். இல்ல. இல்ல, விட்டு கொடுத்துருவீங்க தங்கச்சிக்கு எல்லாத்தையுமே. சரி, இப்ப எனக்கு போயம் சொல்லுங்க. Wanted. I am looking for a house, said a little brown mouse, with one room for breakfast, one room for tea, one room to dancing when I give a ball, a kitchen and a bedroom, 6 rooms in all. Thank you. யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? டீச்சர். என்ன பேர்? சுமிதா மிஸ். என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா சுமிதா மிஸ் உங்களுக்கு? இங்கிலீஷ், போயம், ரொமான்ஸ். இங்கிலீஷ் பாட்டெல்லாம் சொல்லி தர மாட்டாவோ? ஏன் உங்களுக்கு பிடிக்காத? டீச்சருக்கு பிடிக்காதோ? பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காத, அதால கேட்கிறீல பாட்டெல்லாம், அப்படித்தானே?
சரி ஓகே. பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸ். நூடுல்ஸ். இன்றைக்கு வந்து 3 பேருக்குமே நூடுல்ஸ் தான் பிடிக்கும். என்னத்தோட சாப்பிடுவீங்க? தூள் போட்டு. நூடுல்ஸ்க்கு வர தூளை போட்டு சாப்பிடுவீங்க. மிரக்கறி எல்லாம் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட. என்ன மிரக்கறி சாப்பிடுவீங்க? கேரட். கேரட் நூடுல்ஸுக்கு போட்டு சாப்பிடுவீங்களா இல்லை தனியா? தனியாக சாப்பிடுவீங்க. சரி ஓகே. இப்போ எனக்கு பாட்டு பாடி காப்பீங்களா? அன்பே தான் இன்பூற்று, அன்பே தான் உறவின் நூற்று, அன்பே தான் அகிம்சையின் நூற்று, அன்பே தான் வேதத்தின் நூற்று. பாடி முடிஞ்சது. பாட புத்தகத்தில் இருக்குதா இந்த பாட்டு அல்லது டீச்சர் சொல்லி தந்தவா? சரி, அந்த டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்துருக்கிறாங்க? பாட்டு. பாட்டு மட்டும். பாட்டு மட்டும்தான் சொல்லி தந்தவா? ஒரு பாட்டு தான் சொல்லி தருவா ஒரு டீச்சர்? அப்பா நிறைய பாட்டு. நிறைய பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது? ஆனா இந்த பாட்டு தான் பிள்ளைக்கு நிறைய பிடிச்சிருக்கு. சரி ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? பழமொழி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அழுத பிள்ளை பால் குடிக்கும், ஆத்திரக்காரனுக்கு முத்தி மட்டு, அழுத பிள்ளை பால் குடிக்கும், அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வர். முடிஞ்சது சொல்லி அல்லது இருக்குதா? என்ன முடிஞ்சது? அப்படியே முடிச்சிட்டு பாடா நான் சொல்ல போறீங்களா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். மழலைகள் நிற நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். பரத் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார். இன்றைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். அந்த 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டாண்டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்க. வணக்கம்.